இந்த பிரியாணி யார் வேணாலும் சாப்பிடலாம். அதாவது வயிற்று கெடுக்காத ஒரு நல்ல ஒரு பிரியாணின்னு சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சென்னை நந்தனம் 9th எக்ஸ்டென்ஷனில் இருக்க சம்ஷி பிரியாணி அப்படின்ற ஒரு குட்டி ஃபுட் ஸ்பாட் தாங்க வந்திருக்கேன். இவங்களை பற்றி சொல்லலாம், இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 இயர் தான் ஆகுது. இவங்க பேசிக்காக வந்து ஒரு கேட்ரஸ், கல்யாணம், அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஈவெண்ட் எல்லாமே வந்து பல்காக, அதாவது எப்படி சொல்கிறது, கல்யாண ஸ்டைல் பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு இருக்கவங்க. ஒரு சின்னதாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி அதே ஸ்டைல் பிரியாணி மக்களுக்கும், எல்லா மக்களும் சாப்பிட்ற மாதிரி கொடுக்கலான்றதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணிதான் சொல்லி சொன்னாங்க. என்னதான் வந்து பிரியாணிக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணுற கடைகள் நிறைய இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு கேட்ரிங் வச்சிருக்கவங்க ஒரு பிரியாணி ஷாப் ஓப்பன் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த கேட்ரிங் ஸ்டைல் பிரியாணியே வந்து ஒரு ஃப்ளேவரே தனி. அந்த கல்யாணத்தில் போய் சாப்பிட்டா தான் அந்த ஃபீல் கிடைக்கும். அந்த மாதிரி ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு கிளம்பி வந்துடுவேன். ஸோ அப்படி கண்ணில் பட்ட ஒரு ஃபுட் ஸ்பாட் தான் இந்த ஃபுட் ஸ்பாட். இவங்களோட மெனு பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக ஒன்லி அந்த சிக்கன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 இந்த 2 ஐட்டம் தான். அதுவும் வந்து அவங்க விறகடுப்பில் தான் சமைக்கிறாங்க. கரெக்டாக அந்த ஷாப்போட வாசல்லே வச்சு அந்த விறகடுப்பில் சமைச்சு அப்படியே சுட சுட எடுத்துட்டு வந்து நம்ம கண் முன்னாடி சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ள போயிட்டு இந்த ஷாப் பற்றி கம்ப்ளீட் இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட நேம் முகமது அய்யூப். ஷாப் நேம் சம்ஷி பிரியாணி. ஷாப்போட லொக்கேஷன் நந்தனம் ஆர்எஸ்பி ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல இருக்கு. அண்ணா சாலையிலேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் வெங்கடேஸ்வர் ஹாஸ்பிட்டல் வரும். அந்த லெஃப்ட் எடுத்து இமிடியேட் ரைட் எடுத்து சம்ஷி ரீச் பண்ணலாம். நம்ம ஷாப்பில் ஃபேன்சி மெனு ஐட்டம்ஸ் இல்லை, வித் ஆத்தென்டிக் ஃபயர்வுட் சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மட்டன் பிரியாணி வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே அவைலபிளாக இருக்கும். சம்ஷி பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்து நம்ம கேட்டரிங்ல இருக்கோம். சின்ன ஆர்டர்ஸ்லேருந்து பெரிய ஆர்டர்ஸ் வரைக்கும் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் கார்பரேட் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், பர்த்டே ஃபங்க்ஷன் அண்ட் வெட்டிங்காக இருக்கட்டும், எல்லா பெரிய ஆர்டர்ஸ்லேருந்து சின்ன ஆர்டர்ஸ் வரைக்கும் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம். இந்த சம்ஷி பிரியாணி ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன், அதுவும் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஒரு பிரியாணியோட ப்ரைஸை கரெக்டான ப்ரைஸில் வச்சோம். அதுக்கப்புறம் அந்த குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாத மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வென்யூவில் செலக்ட் பண்ண ரீசன். அண்ட் ஆல்சோ அந்த வென்யூவில் வந்து 30 பேர் கிட்ட ஒரே டைமில் டைனிங் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் தான். நம்ம கடையோட மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிரியாணியை எல்லாரும் சாப்பிடணுமா இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து சர்ஜன் வருவாங்க அண்ட் அதே டைம்ல கிளீனிங் மெம்பர்ஸும் வருவாங்க. அதே டைம்ல இருந்து அங்கேருந்து விசிட்டர்ஸும் வருவாங்க. ஸோ இப்போ இந்த இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சர்ஜனாக இருக்கட்டும், விசிட்டர்ஸாக இருக்கட்டும், குவாலிட்டி மட்டும் தான் எதிர்பார்ப்பாங்களே. அண்ட் ஆனால் கிளீனிங் மெம்பர்ஸ் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டி இருந்தாலும் ஓகே, ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப நாமினலாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த ஆல் டுகெதரையும் யோசிச்சு தான் ஒரு ப்ராடக்ட்டை எந்த அளவுக்கு நம்மளால் கம்மியாகவும் தர முடியும், அதே டைமில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் இல்லாத மாதிரியும் கொடுக்கணும்னு நான் நினச்சனால தான் இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்க இந்த வென்யூ செலக்ட் பண்ணதுக்கான ரீசன். நம்ம பிரியாணியோட குவாலிட்டி சொல்லணும்னா, நம்ம பிரியாணியோட ப்ராசஸ் எல்லாமே மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பக்கத்தில் இருக்க வெண்டாஸ்ட்டை தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறோம். சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், எல்லாமே நியர்பை ரேடியஸில் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 to 4 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் உள்ள தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுறோம், இன்க்ளூடிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஆனால் இந்த பட்டை கிராம்பு ஏலக்காலாம் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறோம். இது வந்து பாரிஸ்லேருந்து எது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியோ அதை வாங்கி அதை தான் நம்ம போடுறோம் நம்ம பிரியாணியில். நம்மளோட பிரியாணியோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், ஒரு வெங்காயம் தோல் உரிக்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், சின்ன ஆர்டராக இருந்தாலும் சரி, பெரிய ஆர்டராக இருந்தாலும் சரி, மார்னிங் தான் ஸ்டார்ட் பண்ணுறோமே. ஸோ அது மார்னிங் பண்ணும்போது தான் கஸ்டமருக்கு ஒரு அசிடிட்டியோ ஒரு நெஞ்செரிச்சலோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. குவாலிட்டியும் நல்லா இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும் போது ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்க அப்படின்னா 2 பிரியாணி சாப்பிட முடியும் உங்களால் ஈஸியாக. அதுவும் இல்லாமல் நம்ம பிரியாணியை வந்து விறகடுப்பில் தான் செய்கிறோம், கேஸில் பண்ணுறது இல்லை. நம்ம கஸ்டமர் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சு பிரியாணி, அசிடிட்டிலாம் எனக்கு எதுவுமே இல்லை, என்னால் ஒரு பிரியாணி சாப்பிட்ட இடத்துல 2 பிரியாணி சாப்பிட முடிஞ்சுச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்வீட்டாக இருக்கட்டும், அந்த கத்திரிக்காவாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ரிவ்யூ இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, உங்களால் எப்படி இந்த ப்ரைஸுக்கு உங்களால் தர முடியுதுன்றது தான் கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வச்சு தான் நமக்கு நிறைய ஆர்டர்ஸே வரும். அந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது. ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி வந்து ஆர்டர்ஸ்லாம். நம்ம பிரியாணி வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான குவாலிட்டியில் இருக்கனால கஸ்டமர்ஸ் வந்து சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பிட முடியும். பிரியாணிக்கான என்ன காரம் இருக்குமோ அந்த காரம் தான் எக்ஸாக்டா இருக்கும் அந்த பிரியாணில. அதனால வந்து எல்லாரும் கண்டிப்பா வாங்க. நந்தனம் சைட்டுக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலா வந்து அவங்க ஃபுட்டை டேஸ்ட் பண்ணலான்ட்டு உட்காந்துட்டேன். முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடம் இருக்கிறதே வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ள வச்சிருக்காங்க. நான் யோசிச்சேன் எப்படி இங்க பிசினஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. வந்து ஒரு half an hourலேயே வந்து கரெக்டாக ஒரு 1 மணிக்கெலாம் வந்து நான் வந்து ஒரு 12:30 மணிக்கு வந்தேன். ஷார்ப்பாக ஒரு 1 மணிக்கெலாம் வந்து ஃபுல் ஆகிட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாம் ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஃபுட்டு எந்த மூலையில் இருந்தாலும் தேடி வந்து சாப்பிடுவாங்க சொல்லலாம் தெரியுமா, அதுக்கு இது வந்து ஒரு உதாரணம் சொல்லலாம். இது வரைக்கும் நான் டேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக அவங்களோட சிக்கன் பிரியாணி அண்ட் ஒரு பிளேட் சிக்கன் 65 வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து முட்டை, லெக் பீஸ், அப்புறம் ஒரு செஸ்ட் பீஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா அவங்களோட அந்த சிக்கன் பிரியாணியோட ரைஸ் எப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல மெத்துன்னு நல்ல நீட்டான கிரைன்ஸோட சூப்பராக இருக்குது. ரொம்ப அந்த மசாலா பேஸ்டாக இல்லை, லைட்டாக அந்த ஆயிலியாக இருக்குது. ஸோ ரைஸ் மட்டும் எப்படின்னு டேஸ்ட் பண்ணுவோம். ரைஸ் செம்மையாக இருக்குது, நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்குல்ல. டீசெண்டான ஒரு பிரியாணி சொல்லலாம். ஜாஸ்தி மசாலா இல்லை, செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரைஸ் மட்டுமே இன்னொரு பைட் போயிடுறேன். செம்ம ரிச்சாக இருக்குது. ஒர்த்து ரைஸ். சிக்கன் லெக் பீஸ் டேஸ்ட் பண்ணிடுறேன். ஒர்த்து செம்மையாக இருக்குது. சிக்கன் அப்படியே பஞ்சாப் குக்காக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்குது. ஆஹா, அந்த சிக்கன் பீஸோடு வச்சு எப்படின்னு டேஸ்ட் பண்ணேன். நல்லா அப்படி வச்சு இந்த சிக்கன் பீஸ் வித் ரைஸோட பைட். இந்த பிரியாணி யார் வேணால் சாப்பிடலாம். அதாவது வயிற்று கெடுக்காத ஒரு நல்ல ஒரு பிரியாணின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சட்டிலாக சூப்பராக இருக்குது. திரும்ப கேட்குது, செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த 65 எப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த போன்லெஸ் போன் பீஸ் ரெண்டுமே வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே உடச்சவொன்னா உடையிறாப்புல. கலருமே வந்து ஜாஸ்தி இல்லை, ஆயில் மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்க மாதிரி இருக்குது. டேஸ்ட் கூட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. பட் ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி, லைக் கொஞ்சம் சூ பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் நல்லாயிருக்கும். மெயினாக வந்து இதில் பார்க்கறது என்னன்னா இந்த மசாலா தான். ரொம்ப கலரே இல்லை. இங்கே க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்க, அப்படியே நார்மல் மசாலா போட்டு சூப்பராக பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. ஆஹா, கத்திரிக்காயோட டேஸ்ட் பண்ணலாம். சிக்கன் பீஸ் வச்சுட்டு இந்த கத்திரிக்காய் வச்சு அப்படியே ஒரு பைட். மதியத்தில் ஒரு மனுஷனுக்கு இதை தவிர வேறு என்ன வேணும்? ஒரு பர்ஃபெக்டான பிரியாணி. இந்த கத்திரிக்காயோடு சாப்பிட்றது செம்மையாக இருக்குது. ஒரு பைட் போயிடுறேன். செஸ்ட் பீஸ் வித் அந்த கத்திரிக்காய். ஓவரால் ஒரு மஸ்ட் ட்ரை பிரியாணி. யார் இந்த பக்கம் வந்தீங்கனாலும் மதிய நேரத்தில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்த காசு ஒர்த்தாக இருக்கும், கேரண்டியாக சொல்லலாம். இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது, நானே வந்து தான் எடுக்கிறேன். ஸோ ஒர்த் ஆர் மணின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலாக அந்த முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன் பீஸ், கத்திரிக்காய் எல்லாத்தையும் வச்சு முடிச்சு விட்ருவோம். ஃபைனலாக அந்த முட்டை, கொஞ்சோண்டு 65 பிரியாணியில் இருக்க சிக்கன் பீஸ், ரைஸ், இந்த கத்திரிக்காய், அப்படியே ஒரு பைட். ஒரு பல விதமான டேஸ்ட்டு சூப்பராக எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த ஆனியன் ரைத்தா மட்டும் விட்டு வச்சா தப்பாயிடும். ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணிடலாம். ஆனியன் ரைத்தாவோட சாப்பிட்டதும் சூப்பராக இருக்குது. இதில் வந்து எந்த ஒரு குறை சொல்றதும் இல்லை. அதான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 2 ஐட்டம் கொடுத்தாலும் அதை நல்லா குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் கொடுத்து இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே பொறுக்க உட்காந்து சாப்பிட்டு நான் இந்த இடத்த காலி பண்ணுறேன். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ், டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.